श्रीगुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். இந்த சங்கர ஜெயந்தின்ற மகத்தான புண்ணிய உற்சவம். நமக்கு உற்சவங்களில் உற்சவன்றதே ஒரு குதூகலத்தை கொடுக்கறதுக்கு, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக பண்ணதுக்கு உற்சவம் அப்படின்னு வச்சுருக்கோம். நிரதிசயமான சாஸ்வதமான சுகத்தை கொடுக்கக்கூடியது ஆத்ம தத்துவ ஞானம். அந்த ஆத்ம தத்துவ ஞானம் முன்னாடியே உபனிஷத்தில் பிரதிபாதனம் பண்ணியிருந்தாலும் பலவிதமாக அது க்ஷீணிச்சு போக, கீதையில் பகவான் ஒரு தடவை முன்னாடி இருந்தது, இப்போ இந்த வித்தியை ரொம்ப நஷ்டமாக எடுத்து அதனால் நான் உத்தரணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்ட்டு ஒரு தடவை ஆரம்பித்தார். திரும்பவும் அது கீழே போகும்பொழுது பகவத்பாதாலோட அவதாரம் இன்றைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கார். இதில் ஆச்சாரியர்களுடைய பிரசஸ்தி இதெல்லாம் பார்த்துட்டே வரப்போகிறோம். முக்கியமாக இந்த மற்ற உற்சவங்களை விட இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கொண்டாடணுன்றது நமக்கு ஒரு கர்த்தவியம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அந்தந்த தெய்வத்தைக்காக பண்ணும்பொழுது நமக்கு அதனால் புண்ணியங்கள் இவைகள் வரும், உத்தம லோக பிராப்தி எல்லாம் இருக்கும். எந்த லோகமுமே போகாமல் இருக்கக்கூடியதான சாதனத்தை இவர் கொடுத்தார். அதனால் இது பண்ணுறது நமக்காக, நம்மளுடைய ஸ்ரேயஸ்க்காக அப்படின்ற அபிப்பிராயத்தில் வழக்கமாக பாஷ்ய பாடம் படிச்சிருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உத்தேசித்து சாஸ்திரிகள் பாராயணம், வித்வத் சதஸ் இதெல்லாம் பண்ணுறது உண்டு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணிட்டுருக்கோம். இப்போ பாராயணம் பண்ணிட்டுருக்கோம். அப்பப்போ ஏதாவது வேணுன்னா ஒரு உபன்யாசம் இந்த மாதிரி பண்ணணும். குருகுலத்தில் இடைவிடாமல் பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல பெரியவாள்லாம் பாடன்னு சொல்லி பெரியவாழ்லாமும் படித்து இந்த உற்சவத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடின்றது. அதை தொடர்ச்சியாக பண்ணுறதுனால நமக்கு அந்த அன்வயம் இங்கே பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெரிய ஸ்ரேயஸ் கிடைக்கும். இப்போ ஆச்சாரியர்களோட கிரந்தங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னு வரும்போது எக்கச்சக்கமாக இருக்குது. பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய இருக்குது. ஸ்தோத்திரங்கள், பிரகரணங்கள், இவைகள்லாம் லகு பாஷ்யங்கள் இவைகள் இருக்குது. ஒன்றுத்தில் ஒரு ருச்சி, அதிகாரி பேதம் இருக்குது. இப்போ இந்த அதிகாரி பேதம் எப்படி எது இருந்தாலும் ஆச்சாரியர்களுடைய லட்சியம் கடைசியில் என்ன அப்படின்னா, எந்த கிரந்தத்தை எடுத்தாலும் அதில் ஆத்ம தத்துவத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லிடுவார். அது சகுணமாகவும் இருக்கலாம், நிர்குணமாகவும் இருக்கலாம். அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுறதுனால நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பிரயோஜனம், நல்ல புண்ணியம் உண்டு அப்படின்ற போல கிரந்தங்கள் தானே தவிர தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டுறதுக்காகவோ இல்லை இன்னொருத்தரை நிராகரணம் பண்ணுறதுக்காகவோ சண்டை போடுறதுக்காகவோ ஒரு வெறுமனை மனோரஞ்சகமாகவோ ஆச்சாரியர்கள் எதுவும் பண்ணலை. அவர் பண்ணது எல்லாமே மோட்சம்ன்ற ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பண்ணது. இப்போ அப்படி பார்க்கும்பொழுது, பலனை உத்தேசித்து பார்க்கும்பொழுது கிரந்தங்களில் பேதம் கிடையாது. ஆனால் கிரந்த சைலியில் பேதம் இருக்குது, அதிகாரி பேதம் இருக்குது. என்ன பேதம் இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு காடமான தர்க்கங்கள்லாம் இருந்து நிறைய விசாரம்லாம் பண்ணாதான் மனசு அங்கே நிற்கும். சாதாரணமாக சொன்னால் சரி ஏதோ சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடும். எது கேட்டாலும் ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கிறவாளுக்கு அதுக்கு தகுந்த போல் கிரந்தங்கள் எழுதணும். சிலது இந்த மாதிரிலாம் தர்க்கம்னு சொன்னாலே நான் அந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு விட்டு போகிறவா இருக்கு. அப்போ அவளுக்கு வேறு மாதிரி சொல்லணும். சிலருக்கு நடுவில் இருக்கும், ரொம்பவும் கடினமான தர்க்கங்கள் இருக்கக்கூடாது, அதே சமயம் வளவளான்ட்டு சாதாரணமாக இதுதான் அதுதான் சொல்லிட்டு இருக்க போல் இருந்தாலும் இருக்காது. அது நடுவில் இருக்கு. எல்லாத்துக்கும் தகுந்தா போல் கிரந்தங்கள் இருக்குது. எந்த அதிகாரி என்ன ருச்சி இருந்தாலும் எல்லாத்துக்கும் தகுந்தா போல் ஆச்சாரியர்கள் கிரந்தம் இருக்குது. இப்போ இதில் ஸ்தோத்திரங்களை பார்க்குறதுன்றது ஒரு விசேஷம் இருக்கும். கிரமம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, சாதாரணமாக எல்லோரும் பார்க்குறது ஆரம்பத்தில் சம்ஸ்கிருதம் படிக்கிற காலத்திலேயே ஆச்சாரியர்களோட ஸ்லோகங்கள் இன்னும் கொஞ்சம் விரக்தனாவோ இல்லை ஒரு
பக்குவியாக இருந்தால் அவளுக்கு வந்து பிரகரணங்கள் சொல்லித்தருது. ஆத்மபோதம், தத்துவபோதம், அப்படி விவேக சூடாமணி இப்படி போன்ற கிரந்தங்கள்லாம் சொல்கிறதுனால சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட அதிகமாக வேதாந்தம்னு ஒன்று இருக்குது, உபனிஷத்து ஒன்று இருக்குது, அது ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஒன்று சொல்கிறது. மனசு உள்ளே போயிடும். அது அந்த விஷயம் வரைக்கும் உள்ளே போயிடும். புரியும் புரியாதுன்றது வந்து அவளுடைய இதை பொறுத்து இருக்குது. இப்படிலாம் போக நாளடைவில் வந்து அவளுக்கு ஒரு அனுகிரகம் இருக்குமே. ஆனால் சத்குரு லாபத்தினால பிரஸ்தானத்திரைய பாஷ்யமும் கேட்கக்கூடிய வாய்ப்பு வரணும். நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி வந்தாச்சுன்னா அப்போது வந்து இந்த ஸ்லோகங்கள்னாலேயோ பிரகரணத்தினாலேயோ என்ன பிரயோஜனம் இருக்கும்? மேல் நிலைக்கு போனவனுக்கு இதனால் என்ன, ஆரம்ப நிலையில் இருக்கிற புஸ்தகத்தை இப்போ நம்ம எல்லாம் ஸ்கூல் காலேஜெலாம் படித்தாச்சு. காலேஜில் வந்து இது PhD லெவல் போனதுக்கப்புறம் திரும்பி 2வது 3வது புஸ்தகத்தை யாராவது எடுத்து பார்ப்பாளோ? பார்க்க மாட்டார். பிரயோஜனமே இல்லைன்னு விட்டுருவார். ஆனால் இவருடைய கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா, இது எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய விஷயம். சூத்திர பாஷ்யம், அதுக்கு வியாக்கியான பாமதி கல்பத்தூர் பரிமளாந்தம் வாசித்தாலும் பிரகரணம் எடுத்து கண்ணில் பட்டதுன்னா வந்து ரொம்ப சுலபமான யுக்திகள்லாம் கிடைக்கும். முதல்ல படிக்கும்போது எப்படி இருந்ததோ 10 வருஷம் கழிச்சு அதே பிரகரணம் படிக்கும்போது புதுசாக விஷயங்கள் தோணும். ஸ்லோகங்கள் படிக்கும்போது புது அர்த்தம் தோணும். எங்கேயோ சூத்திர பாஷ்யத்தில் சொன்ன விஷயத்துக்கு சாதாரணமாக திருஷ்டாந்தம் சொல்கிறா போல் இருக்கும். அதனால் திருப்பி படிச்சினா. அதனால தான் வந்து பாராயணம்னு சொல்கிறது வந்து பாஷ்ய பாராயணம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் சாதாரணமாக வந்து எப்படி பெரியவாள்லாம் வச்சுருக்காங்கன்னா சங்கர கிரந்தாவளி பாராயணம்னு தான் வச்சுருக்கார். அவருடைய கிரந்தங்கள் எல்லாமே ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து படிச்சுட்டே இருக்கணும். அதனால் நம்ம வந்து நான் பிரஸ்தானத்திரையும் பாஷ்யம் படிக்கிறேன், எனக்கு இந்த போல் பிரகரணங்கள்னால என்ன பிரயோஜனம் சொல்ல முடியாது. ரொம்ப அபூர்வமான திருஷ்டாந்தங்கள், ஒரு விலட்சணமான யுக்தி, பாஷ்யத்தில் சொல்லாத சில விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு இது போயின்னு இருக்கார். அதனால் திருப்பி அது பெருசு சின்னதுன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஆத்ம தத்துவத்தை போதிக்கக்கூடியதான கிரந்தம் எல்லாமே சமந்தான். நமக்கு ஒரு நாள் சூத்திர பாஷ்யம் படிக்கிற அளவு மனசு வந்து சரியாக போகலைன்னா உடனே ஏதாவது ஆத்மபோதமோ இல்லை ஜீவன் முக்தானந்த லஹரி, பிரம்மானுச்சந்தரம், ஏதாவது ஒரு பிரகரணம் எடுத்து பார்க்கணும். நிர்குணமானச பூஜையில் இல்லாத விஷயம் வேறு எங்கேயுமே இல்லை. நிதித்தியாசனத்துக்குன்னு ஒருத்தன் உட்கார வாணியானால் நிர்குணமானச பூஜை வந்து ஒருத்தரால், அதுவோ சதாச்சார அனுசந்தானமோ, அது படித்து அவளுக்கு வந்து மனசு கொஞ்ச நேரம் நிற்கிறது அப்படின்னு இருந்தால் அவள் உத்தமாதிகாரி, அவ்வளோதான். அவளுக்கு இது படிச்சிருக்காளா அது படிச்சிருக்காளான்னு இல்லை. அது படித்தா சாதாரணமாக இருக்குது அப்படின்னு தோணித்தானே நம்ம இன்னும் நிறைய சாதனை பண்ணணும்னு அர்த்தம். சதாச்சார அனுசந்தானம் இதெல்லாம் வந்து எப்படி தான் உத்தரால் அந்த மாதிரி பண்ண முடியும்னு ஒரு ஆத்மஜானி இன்னொரு ஆத்மஜானிக்கு சொல்கிறா போல தான் இருக்குமே தவிர சாதாரணமாக உபதேச கிரந்தங்கள் அவைகள்லாம் இல்லை. அதனால் ஆச்சாரியர்களோட கிரந்தம்னு வரும்போது ஒரே மனோபாவம், இதை படிக்கிறதுனால எனக்கு மோட்சம் சீக்கிரமாக வந்துடும், ஞானம் வந்துடும், நான் இந்த சம்சாரத்துலேருந்து விடுபட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு எந்த கிரந்தமாக இருந்தாலும் படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வந்து லகு வாக்கிய விருத்தின்னு போட்டிருக்கு. இப்போ வாக்கிய விருத்தின்னு ஆச்சாரியால் ஒரு பிரகரணம் பண்ணியிருக்கார். 58-59 ஸ்லோகம் இருக்கும். அது வாக்கிய விருத்தினால வேதாந்தம் படித்தவளுக்கு தெரியும். வாக்கியம்னாலே மகா வாக்கியம் தான் நமக்கு வாக்கியம்னு சொல்கிறது. அதுக்கு ஒரு விருத்தி அப்படின்னு வச்சுருக்கார். அது யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியர்களே சொல்கிறார், சுலபமாக வேதாந்த தத்துவத்தை யார் கிரகிக்கணுன்றாலோ அவளுக்கு வாக்கிய விருத்தி அப்படின்ற மாதிரி இருக்குது. அது போகாதுன்னா இங்கே லகு வாக்கிய விருத்தி. இந்த வையாக்கரனால் தான் சாதாரணமாக இந்த மாதிரி பண்ணுவோம். சித்தாந்த கௌமுதினா லகு சித்தாந்த கௌமுதி, மஞ்சூஷா லகு மஞ்சூஷா, அது போகாதுன்னா பரம லகு மஞ்சூஷா. அவள் தான் வந்து ஒரு புஸ்தகம் சொல்லி அது வந்து சின்னதாக பண்ண வேண்டியது. பிரம்மானந்த வந்து குரு சந்திரிகா, அப்புறம் லகு சந்திரிகா. குரு சந்திரிகா புரியும், லகு சந்திரிகா புரியாது, ஏன்னா ரொம்ப லகுவாக எழுதிட்டார். அது அந்த மாதிரி இருக்கும். ஆச்சாரியாலே வந்து ஆரம்பித்து வச்சுருக்காரு அந்த மாதிரி வாக்கிய விருத்தி, லகு வாக்கிய விருத்தின்ட்டு. இப்போ வாக்கிய விருத்தி இருக்கட்டும், நமக்கு இன்றைக்கி பிரகிருத்தமான விஷயம் லகு வாக்கிய விருத்தி. இப்போ அதில் வந்து அந்த லகுனா லாகவம், சுருக்கமாக இல்லை எளிமையாக அப்படின்னு எடுத்துக்கலாம். எதை எளிமையாக சொல்ல போகிறாருன்னு பார்க்கணும். இப்போ வாக்கியம்னா என்ன, விருத்தின்னா என்ன? ஏன்னா இதில் ஒரு சின்ன யோசிக்கிறவாளுக்கு இதில் கொஞ்சம் ஒரு சின்ன நெருடல் வரும். ஏதோ விருத்தி அப்படின்னு போகாமல் வாக்கியம்னா என்னன்னு பார்க்கணும். அப்புறம் விருத்தினா, முதல்ல வாக்கியம்னா என்னன்னு சொல்லிடுறேன். வாக்கியம்னா நம்ம சாதாரணமாக லோகத்தில் பார்க்கக்கூடிய வாக்கியம் இல்லை. வேதத்துக்கு வரும்போது வாக்கியம்ன்றதுக்கு லட்சணம் மீமாம்சகா வேறு மாதிரி சொல்லியிருக்கா.
ஏன்னா அது வேகமாக படிச்சுன்னு போங்க. ஷேத்வோ ஜேத்வா வாயோஸ் இதெல்லாம் எங்கே நமக்கு தகராறு வரும்னா, ருக்வேதத்துலேயோ சாமவேதத்துலேயோ பெரும்பாலும் கஷ்டமே கிடையாது. எஜுர்வேதம் எஜுர்வேதத்தில் கணக்கே எப்படி வரும்னா அணுவாக்கம்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த அணுவாக்கத்துக்குள்ளே அத்தீன சம்பிரதாயத்தில் தான் பஞ்சாயத்தின்னுவார். இந்த பஞ்சாயத்தின்றது பஞ்சாஷத் 50 பதங்கள் சேர்ந்து பதம்தான் கணக்குங்க. இத்தனைக்கும் நம்ம வாக்கிய சாஸ்திரம்னு சொன்னாலும் 50 பதமாக பிரித்து வச்சுட்டுருப்பார். இன்றைக்கி இத்தனை பஞ்சாயத்து ஆவர்த்தி அது நடு அணுவாக்கத்தில் நடு வாக்கியத்தில் நிற்கும். இன்றைக்கி அந்த பஞ்சாயத்துனா அவ்வளோதான், அத்தோடு நிறுத்திடுவார். அப்போ வாக்கியம்ன்றது எப்படி பண்ணுறது? நம்ம புஸ்தகத்தில் இப்படி கொம்பு போட்டிருக்குமே, அது வரைக்கும் வாக்கியம் கிடையாது அவளுக்கு. இந்த பங்க்சுவேஷன்லாம் பிற்காலத்தில் நமக்காக வந்தது. அந்த விராமம்ன்றது எப்படி வந்ததுன்னா, நீங்கள் அத்தியனம் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம மூச்சு விடணும், அதுக்கு தான் ஒரு குறியீடே தவிர வாக்கியம்ன்றதுக்கு அர்த்தம் வேறு மாதிரி வச்சுருக்கார். சாதாரணமாக பத சமூகம் வாக்கியம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். அப்போ கௌரஸ்வ புருஷோ ஹஸ்தி அப்படின்னு சொன்னால் அது பதத்தினுடைய சமூகம், அது வாக்கியம் ஆகாது. பத சமூகம் மட்டும் வாக்கியம் இல்லை, அது ஒரு தகவலை நமக்கு சொல்லணும். அந்த வாக்கியத்திலிருந்து ஒரு பதத்தை எடுத்தால் விபாகே சாகாங்ஷம் சியாத் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவார். அது பிரிச்சோமே ஆனால் அந்த பத சமூகத்திலேருந்து ஒரு பதம் எடுத்துட்டா அந்த வாக்கியம் ஒரு ஆகாங்ஷை. சரி, இப்போ என்ன, ராமன் ராவணனை அப்படின்னு நான் நிறுத்திட்டேன்னா என்ன பண்ணார்? பார்த்தாரா, பேசினாரா, கொன்றாரா, என்ன பண்ணார்? அங்கே எனக்கு ஒரு ஆகாங்ஷை இருக்கும். ராமன் கொன்றார், யார்? ராவணனை கொன்றார், யார்? இப்போ இந்த ராமன் ராவணனை கொன்றார்ன்ற வாக்கியத்தில் ஒரு பதத்தை எடுத்துட்டா என் மனசில் ஒரு ஆகாங்ஷை உண்டாகும். அப்படி அந்த ஆகாங்ஷையை பூர்த்தி அந்த அப்படிப்பட்டதான சொற்றொடருக்கு வாக்கிய பத சமூகத்துக்கு வாக்கியம்னு பேர். இப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே இன்னும் சொல்லிட்டு போகிறார். மீமாம்சையில் இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். இதில் நமக்கு இங்கே பிரகிருத்தமான வாக்கியம்ன்ற விஷயத்துக்கு என்ன வரும் அப்படின்னா, இது வாக்கிய பிரமாணம்னு சொல்லுவோம். பத வாக்கிய பிரமாணம் அப்படின்லாம் சொல்லும்போது வாக்கியம்ன்றது மீமாம்சா சாஸ்திரம். நமக்கு பிரமாணம்ன்றது வாக்கியம். சப்த பிரமாணம்னு சொல்லும்போது பிரத்யட்ச அனுமான ஆகம அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுபலப்தி இவைகள்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, இதில் சப்த பிரமாணம்ன்றது வாக்கியம்தான். நம்ம சப்தமஞ்சரி படிக்கும்போது சப்தம்னா ராம சப்தம் ஹரி சப்தம் அப்படி வச்சுட்டுருக்கோம். அது இல்லை. இங்கே சப்தம்ன்றது வாக்கியத்தை சொல்லக்கூடியது. அந்த வாக்கியம் சொன்னதுக்கப்புறம் அந்த வாக்கியோச்சாரணத்தினால என் மனசில் ஒரு எண்ணம் உண்டாருது, ஒரு பிரதீதி உண்டாருது. அந்த பிரதீதியை பாதிக்கிறதுக்கு, அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வேற ஒரு பிரதீதி உண்டாக. இப்போ இந்த சப்தோச்சாரணத்தினால இந்த பத சமூகம் இந்த வாக்கியத்தை உச்சாரணம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அறிவு உண்டாருது, அதுக்கு பிரதீதின்னு பேர். வெறும் அறிவு. அந்த அறிவு தப்புன்னு சொல்கிறதுக்கு வேற ஒரு அறிவு கிடையாது. இல்லாத வரைக்கும் அது அபாதிதம்னு சொல்லுவேன். அதுக்கு பாதம் இல்லை. பாதம் இல்லைன்றதுனால அதுக்கு பிரமித்தின்னு சொல்லுவேன். சரியான அறிவு. அறிவு சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், பரீட்சை பண்ணாமையும் இருக்கலாம். இப்போ முதல்ல எனக்கு சப்தத்தை அந்த வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்தினால எனக்கு கிஞ்சித் பிரதீயத்தை ஏதோ ஒன்று மனசில் தோன்றுறது. அப்போது நான் மற்ற விஷயங்களை வச்சுட்டு பார்க்கும்பொழுது அது சரியான அறிவு தான் வந்ததுனால அது பிரமித்தின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னது என்னது, மற்ற விஷயங்கள் சப்தத்தை கேட்டு பரீட்சை பண்ணி பண்ணுறதுன்றது நையாயிகபட்சம். மீமாம்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்ட மாத்திரத்தினால அறிவு உண்டாகும், அது சரியான அறிவு தான். ஏன்னா சொத பிராமான்யவாதம் நமக்கு. அதற்கப்புறம் வேறு ஏதாவது பலவத் பிரமாணம் இதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வாக்கியத்திலேருந்து அர்த்தத்தை எடுக்கிறதுன்றதுக்கு பெரிய விஷயம். அது ஒரு வாக்கியத்தை கேட்டோன்னா இதிலிருந்து சரியான அர்த்தத்தை எடுக்கிறதுன்றதுக்கு நிறைய பரீட்சை முன்னாடி பண்ணி வச்சுருக்கணும். சப்தத்தை கேட்டதுக்கப்புறம் உட்காந்து பரீட்சை அதுவும் பண்ணணும். விசாரத்தில் அதை தான் பண்ணுறோம். ஆனால் இந்த சப்தத்திலிருந்து நமக்கு எப்படி அர்த்தம் வருது அப்படின்றது ஒரு பெரிய, அதுக்கே ஒரு தனி சாஸ்திரம் இருக்குது. மீமாம்சா அதுக்கு தான் பண்ணிட்டுருக்கார். இப்போ இந்த வாக்கியம்னு கேட்டதுக்கப்புறம் வேதாந்தத்தில் இப்போ உபனிஷத் பார்க்குறோம். உபனிஷத்தில் நிறைய வாக்கியங்கள் இருக்குது. உபனிஷத்தில் என்னென்ன வாக்கியம் இருக்குது? ஈஷா அஸ்யமிதம் சர்வம்னு ஆரம்பித்தோன்னா வரிசையாக வாக்கியங்களாக இருக்குது. ஆனால் அவைகளை நம்ம இது பண்ணுறதில்ல.
இந்த வாக்கியங்கள்லாம் சேர்ந்து ஒரு தாத்பரியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருது. இதுதான் முக்கியமான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, பரம புருஷார்த்தம் உண்டு அப்படின்னு தாத்பரியத்தோட, தத்பரதா தாத்பரியத்தோடு சொல்லக்கூடியது. அந்த தாத்பரியம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு அதுக்கு சில அடையாளங்கள்லாம் வச்சுருக்கா. 6 தாத்பரிய லிங்கம் இவைகள்லாம் வச்சுட்டு அது மீமாம்சா சாஸ்திரத்தில் விவகாரம் பண்ணிட்டுருக்கா. இப்போ அந்த தாத்பரியத்தை சொல்கிறதுக்கு எல்லா வாக்கியங்களும் சேர்ந்து எனக்கு மொத்தமாக இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், 1.5 மணி நேரம் பேசுகிறோம். என்ன தெரிஞ்சுட்டோன்னா, ஆச்சாரியர்களோட கிரந்தத்தில் ஒரு கிரந்தத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லியிருக்கு இப்படின்னு ஒரு வாக்கியத்தில் சொல்ல முடியணும். அந்த மாதிரி முடிஞ்சாதான் பேசினது சரின்னு அர்த்தம், கிரகிச்சது சரின்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ பெரிய புஸ்தகம் படித்தாலும் அதை இதுதான் அதனுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்ல தெரியணும். 18 அத்தியாயம் கீதை முடித்ததுக்கப்புறம் என்ன பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மா சுச்சக, கவலைப்படாத. ஏதாவது ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு ஒரு தாத்பரியம் தோணும், அதுக்கப்புறம் மேலே சண்டை போட்டுக்கலாம். ஆனால் தாத்பரியமாக இதுதான் கீதையில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஈஷாவாஸ்யம் என்ன சொல்கிறது, இப்படிலாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் இதுதான் தாத்பரியம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் சொல்லணும். அதை தான் ஏக வாக்கியதான்னு சொல்லுவார். 100 வாக்கியம் இருந்தாலும் கடைசியில் இதனுடைய செய்தி தகவல் இவ்வளவு தான். இப்போ எலெக்ஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறான், கடைசியில் என்ன தாத்பரியம், எனக்கு ஓட்டு போடு, அவ்வளோதான். ஒரு வாக்கியத்தில் நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் ஏக வாக்கியத்தான்னு பேர். யார் எவ்வளோ நேரம் பேசினாலும், எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருந்தாலும் கடைசியில் இதுதான் விஷயம்னு நம்ம மனசில் ஒன்று கிரகிக்கிறோமோ இல்லையோ, அது ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணத்தை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்ல போனோன்னா ஒரு வாக்கியமாக தானே சொல்ல முடியும். அந்த வாக்கியம்தான் ஏக வாக்கியத்தான் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ வேதாந்தத்தில் ஏக வாக்கியத்தான்னு எதை சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லியிருக்கார். சர்வேஷாம் வேதாந்த வாக்கியானாம் அத்விதீயே பரே பிரம்மணி தாத்பரியம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் தீர்மானம் பண்ணிட்டார். எத்தனை பிருகதாரண்யகம் பெருசு, அதனுடைய சுருக்கம் ஈஷாவாஸ்யம் மொத்தம் 18 மந்திரம், ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. அத்விதீயமான பரபிரம்மத்தை சொல்கிறது, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறது. அப்படின்னா நமக்கு வாக்கியம்ன்றது என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியம்தான் வாக்கியம். அதுக்கு மகா வாக்கியம்னு கௌரவமாக சொல்கிறது. சாதாரணமாக மீமாம்சையில் மகா வாக்கியம்னு சொல்கிற போது வேறு, இங்கே மகா வாக்கியம்னு சொன்னோன்னா இது மகா வாக்கியம்னா சின்னது தானே இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி 3 பிரஜானம் பிரம்ம 2 பதம் தான் இருக்குது. இது எப்படி மகா வாக்கியம் அப்படின்னா, மகா வாக்கியம்னா தீர்க்க வாக்கியம் இல்லை. இங்கே மகத்துவம் எது அப்படின்னா, மகதர்த்த போதகம் வாக்கியம் மகா வாக்கியம். ரொம்ப உயர்ந்ததான அர்த்தத்தை, இப்பேற்பட்ட சம்சாரத்தையே நாசம் பண்ணி நமக்கு பரமஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு அறிவு உண்டோ அந்த அறிவை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம வேதாந்த பிரகரணம்னு படிக்கிறதுனால இங்கே வாக்கியம்னாலே மகா வாக்கியம்னு மனசில் வாங்கிக்கணும். ஆச்சாரியர்களோட வாக்கிய விருத்தி தத்துவமசி வாக்கியத்தை பிரித்து சொல்லக்கூடியது. இது லகு வாக்கிய விருத்தினா தத்துவமசியை சுருக்கமாக சொல்கிறாருன்னு ஏமாந்து போயிடக்கூடாது. தத்துவமசி இங்கே சொல்லலை, இவர் அகம் பிரம்மாஸ்மியை எடுத்துகிட்டு இருக்கார் இந்த இடத்துல. லகு வாக்கிய விருத்திக்கு பிரகிருத்தமாக என்ன எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாம், எதுக்கு அதையும் சொல்லி இதையும் சொல்லி லகு வாக்கிய விருத்தின்னு சொல்லணும் அப்படின்னா வச்சுருக்காரு. அந்த மாதிரி தான். ஏன்னா வாக்கியம் எல்லா வாக்கியமும் ஒரே அர்த்தத்துன்னு சொன்னதுக்கப்புறம் நான் பிரஜானம் பிரம்மான்றதுக்கும் அதே தான் அர்த்தம், அயமாத்மா பிரம்மான்றதுக்கும் அதுதான் அர்த்தம், அகம் பிரம்மாஸ்மி அதே தான் அர்த்தம். அதனால் எதை சொன்னால் என்ன, தாத்பரியம் ஒன்று தான் காமிக்கிறதுக்காக அப்படி எடுத்துகிட்டு இருக்கலாம். அப்போ இங்கே பார்க்கக்கூடியது வாக்கியம்னா மகா வாக்கியம். எந்த ஒரு வாக்கியமானது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறதோ, அபேதத்தை பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம் அப்படின்னு வரும் இல்லையோ, அந்த பிரம்மாத்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு இங்கே நம்ம பிரகிருத்தமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். லகுனா என்னன்னு சொல்கிற லாகவமாக சொல்ல போகிற, எளிமையாக சொல்லுவார், புரிகிறா போல். இப்போ விருத்தி, இந்த விருத்தின்றது அதுலேயும் ஒரு சூக்ஷ்மமாக இருக்குது. சாதாரணமாக சப்தத்தில் சப்த ஞானத்தை பற்றி பேசும்போது, சாப்த ஞானத்தை பற்றி பேசும்போது விருத்தி அப்படின்னா அது சக்தி லக்ஷணா அப்படின்னு 2ஆக பிரிச்சுப்பார். ஒரு சப்தத்தை சொன்னோன்னா நேரடியாக அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ, டிக்ஷனரி பார்த்தா என்ன அர்த்தம் போட்டிருக்கோ அதுக்கு சக்தின்னு பேர். அதுக்கு தான் வாச்சியார்த்தம்னு சொல்கிறது. இப்போ இன்னொன்று எப்படின்னா லக்ஷணான்னு சொல்கிறது. அது நேரடி அர்த்தம் இல்லை, இதோட சம்பந்தப்பட்டது. இப்போ ஊரே வந்தது அப்படின்னா, ஊருன்றது ஒரு பிரதேசம், அது வராது. ஊரே திரண்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம்,
ஊர் திரண்டு வரல, ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் நிறைய பேர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அங்கே இருக்கக்கூடியதான ஜனங்களை அந்த ஊருன்ற பேரில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு லக்ஷணான்னு பேர். வேதாந்தத்தில் சில இடங்களில் அந்த மாதிரி நிறைய இடங்களில் அப்படி உபயோகப்படுது. வேதத்துலேயும் அப்படி உபயோகப்படுத்துறது, லோகத்துலேயும் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போது விருத்தின்னா 2 அர்த்தம் இருக்குது. சக்தி விருத்தி, வாச்சிய விருத்தி, லக்ஷணா விருத்தி அப்படின்னு நம்ம 2 வச்சுட்டுருக்கோம். இங்கே விருத்தின்னா எதை பற்றி சொல்கிறார்? அந்த வாக்கிய விருத்தியில் லக்ஷணாவை சொல்கிறார் அவர். இந்த தத்துவமசி வாக்கியத்துக்கு எப்படி அதிலிருந்து அர்த்தம் எடுக்கணும்னு சொல்லும்பொழுது பாகலக்ஷணான்றது அங்கே சொல்கிறார். அதனால் அங்கே விருத்தின்றது எப்படி சப்த வாக்கியத்திலேயே எப்படி விருத்தி வரும், எப்படி லக்ஷணா வரும்னு காமிக்கிறதுக்காக அந்த பிரகரணம்னு எடுத்துக்கலாம். இங்கே அந்த மாதிரி சப்தத்தை வச்சுட்டு அவர் ஒன்றும் அர்த்தம் சொல்லலை. அதனால் இங்கே விருத்தினா வியாக்கியானம்னு எடுத்துக்கணும். இப்போ சாதாரணமாக விருத்தின்றதுக்கு வியாக்கியானம்னு ஒரு அர்த்தம், அதுவும் அதே தான் வந்தது. சப்தத்துலேருந்து நமக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுக்கு என்ன ஒரு சகாயம் பண்ணணுமோ அதுதான். அதனால் விருத்தினா வியாக்கியானம் அப்படின்னு எடுத்துக்கிறது. இங்கே அப்படி தான் வியாக்கியானம்ன்ற அர்த்தத்தில் தான். வாக்கியத்தில் வேதாந்த வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான மகா வாக்கியத்தினுடைய விளக்கம், எளிமையான விளக்கம், லகு வாக்கிய விருத்தின்றதுக்கு அப்படி. ஸோ அப்படி என்ன எளிமையாக சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இது அளவில் ரொம்ப சின்னது. ஆச்சாரியர் கிரந்தத்தில் நம்ம அதை ஏமாந்து போயிடக்கூடாது. சுருக்கமாக இருக்குது அப்படின்னா சுலபமாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசு எழுதியிருக்காரு, யார் படிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி முடியாது. இது சுருக்கமாக இருந்தாலும் சில சமயம் இந்த அத்தியாச பாஷ்யம்னு ஒன்று இருக்கும் சூத்திர பாஷ்யத்தில் ஆரம்பத்தில். சாதாரண பூமிக்க போல சாதாரணமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் போல் சும்மா ஒரு 4 பேராகிராஃப் இருக்கும். அத்தியாச பாஷ்யம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் முடிச்சவாளுக்கே சில சமயம் அத்தியாச பாஷ்யம்னா கொஞ்சம் பயந்துப்பார். அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. அத்தனை வியாக்கியானங்கள் இருக்குது. அத்தனை தடவை படித்தாலும் புது புது அர்த்தம் தெரியும். சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டால் இப்படியா அப்படியான்ற திணறி போகிற அளவுக்கு அங்கே ரகசியமான விஷயங்கள் இருக்கும். அது அவ்வளோ சுருக்கமாக எழுதியிருப்பார். அவ்வளோ கம்பீரமானது, அது ஆழமான விஷயங்கள் நமக்கு அதனால தான் பத்மபாதர் என்ன பண்ணுவார், அவருடைய வியாக்கியானம் பஞ்சபாதிகான்ற வியாக்கியானம் சொல்லும்பொழுது அத்தியாச பாஷ்யத்தை பற்றி சொல்லும்போது சர்வதந்திர உபோத்காதக, இந்த வேதாந்த சாஸ்திரத்திலேயே வேதாந்த சாஸ்திரத்துக்கே உபோத்காதம், அந்த புஸ்தகத்துக்கு இல்லை, இந்த சாஸ்திரத்துக்கே அது உபோத்காதமாக இருக்குது. இதை தெரிஞ்சுனா தான் புரியும் அப்படின்ட்டு. அத்தியாச பாஷ்யம் நியாயமாக எப்போ புரியும் அப்படின்னா, நீங்கள் எல்லா பிரஸ்தானத்திரையும் முடித்ததுக்கப்புறம் அத்தியாச பாஷ்யம் படித்தா புரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியும்னு சொல்ல முடியாது, புரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது படித்தா தான் மற்றதெல்லாம் இருக்கும். அத்தியாச பாஷ்யம் படிக்காமல் இப்போ நீங்கள் 10 உபனிஷத்து படிச்சுட்டு கீதா பாஷ்யம் படித்து சூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கும்போது அத்தியாச பாஷ்யம் பாடம் சொன்னால், இந்த மனுஷன் இதை முதல் நாளே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ ஈஸியாக போயிருக்குமே, இத்தனை வருஷம் இது தெரியாமல் கஷ்டப்பட்டோமேன்னு தோணும். எல்லாருக்குமே அப்படி தோணும். அது இதை முதல் நாளே சரி முதல் நாள் சொன்னான்னா என்னமோ சொல்லிட்டு இருக்கார், ஒன்றுமே புரியலேன்னு வந்துடும். அதனால் சம்பிரதாய கிரமத்தில் ஒரு மாதிரி வச்சுட்டுருக்கா, அது இருக்கட்டும். அப்போ சுருக்கமாக தான் இருக்குது, ஆனால் அதில் அவ்வளோ விஷயம் இருக்கும். சில இடங்கள்லாம் தைத்திரிய பாஷ்யத்தெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஸ்தாரமாக பண்ணிடுறார். எங்கே உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு அணுப்பிரவேச வாக்கியார்த்த விசாரம் பெருசாக இருக்கும், ஆனால் அதில் கஷ்டமே கிடையாது. சாதாரணமாக உங்களுக்கு சம்ஸ்கிருதம் வாக்கியம் படித்து அன்வயம் பண்ண முடிஞ்சதுன்னா அது புரிஞ்சிடும். சரிதானே? இப்போ தான் படிச்சிருந்தீங்க. அணுப்பிரவேச வாக்கியார்த்தம் கஷ்டமே கிடையாது. நிறைய தகவல் சொல்லியிருப்பார், படித்தா புரிஞ்சிடும். பெருசாக இருக்குதுன்னு பார்த்து பயந்துக்கூடாது. அதனால் இது 18 ஸ்லோகம் அப்படின்னா ரொம்ப சுலபம்னு நினச்சிட முடியாது. ஆனால் அவர் லகுன்னு போட்டதுனால இது ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் லகுன்றது கிரந்தத்தக லகு, அதனால் இது புரியுமா புரியாதான்னு தெரியாது, படித்து தான் பார்க்கணும். இது பாருங்கள், 18 ஸ்லோகம். 2 ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாரு, முதல் 2 ஸ்லோகம் சேர்த்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. ஸ்தூலோ மாம்சமயோ தேக சூக்ஷ்மஸ்யாத் வாசனாமய ஞானகர்மேந்திரியே சார்த்தம் தீப்ராணோ தத் ஷரீரகோ. ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் இங்கே சொல்கிற இந்த ஒரு ஸ்லோகத்தில், இது மாம்சமயமான தேகமானது ஸ்தூல சரீரமாக, இதுக்கப்புறம் வாசனாமயமானது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள், இந்த வாசனையிலேருந்து உண்டாகக்கூடிய எண்ணங்கள். எனக்கு ஏன் இப்படிலாம் தோன்றுறது அப்படின்னு நமக்கு நிறைய நேரம் தோணும் இல்லையோ. இப்போ எனக்கு ஏன் இப்படி தோன்றுறதுன்னா, அதே அனுபவத்தை முன்னாடி வச்சுருக்கோம், அதே போல் விஷயத்தை நம்ம முன்னாடி அனுபவித்து வச்சுருக்கோம். இப்போ அது ஏதோ ஒன்று, அது சம்பந்தமான விஷயம் நம்மளை சுற்றி ஏதோ நடந்திருக்கு,
அதனால் பழைய மனசில் இருக்கக்கூடியதான அந்த எண்ணத்தை கிளப்பி விட்டுருக்கு. அந்த அனுபவத்தினால ஏற்பட்டதான அந்த வாசனையை கிளப்பி விட்டு அது வந்திருக்கு. அப்போ நமக்கு வரக்கூடியது எல்லாமே முன்னாடி அனுபவித்ததனுடைய அதனுடைய மிச்சம் திரும்பவும் அனுபவிக்கிறோம். அதுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்ட்டார். நம்ம மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகள்லாம் சொல்கிறோம். ஞானேந்திரியம், கர்மேந்திரியெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சூக்ஷ்மமாக இது. சூக்ஷ்மஸ்யாத் வாசனாமய ஞான கர்மேந்திரியே சார்த்தம் தீப்ராணோ தற்சரீரகௌ. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கோடு சேர்ந்தது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், புத்தி, பிராணன் இவைகள்லாம் சேர்ந்தது. ஆக 2 சரீரம்னு ஆச்சு. இப்போ 3 சரீரம் தானே பார்த்தோம். இவர் 2 தினம் சொல்லியிருக்கார் அப்படின்னா அது அப்புறம். இப்போ நமக்கு சாதாரணமாக சொல்லும்பொழுதே சரீரத்ரயம்னு சொன்னாலும் 2 தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த காரண சரீரம்ன்றது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது இருக்குது அப்படின்னு வச்சுட்டு போயிட்டு அப்புறம் மேலே பார்த்தா தான் உண்டு. அதனால் சுலபமாக இருக்கட்டும் இது 2 மட்டும் சொல்லியிருக்கார். ஆனால் காரண சரீரம் இருக்குது. அஜ்ஞானம் காரணம், இது 3வது தனியாக. இப்போ 3 சரீரம் வந்தாச்சு. சாட்சி போதக தேஷாம் விபாசக. இப்போ 3 சரீரம். இந்த 3 சரீரம் யாருக்கு? இந்த 3 சரீரம் யாருக்குன்றதை விட இந்த 3 சரீரம் இருக்குன்னு யார் காமிச்சு கொடுத்தா? அவர் சாட்சி. சாட்சி போதக தேஷாம் விபாசக. அவர் தான் இவைகளை பிரகாசிக்கும்படி செய்கிறார். எனக்கு சரீரம் இருக்குன்றதை விட நான் சரீரம்ன்றதையும் சரி, எனக்கு சரீரம் இருக்குன்னு சரி, நான் இதை செய்கிறேன், நான் உட்காருகிறேன், நான் போகிறேன், வருகிறேன், நம்ம அனுபவத்தை இந்த சரீரம் பண்ணக்கூடிய எல்லா சேஷ்டையும் தனதாக ஆக்கி காட்டக்கூடியது சாட்சி. அதே போல் சூக்ஷ்ம சரீரமான மனசு, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் பண்ணக்கூடியதான எல்லா செயலையும் பிரகாசம் போட்டு காட்டுறது சாட்சி. தூங்கும்பொழுது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றது. இந்த தூக்கத்தை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்டார், நான் தூங்கும்பொழுது நான் இருக்கேன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? இப்போ தூங்கும்போது நீங்கள் இருக்கேன், ஆனால் உங்களுக்கு புலன்கள்லாம் ஒடுங்கி போனதுனால அந்த அனுபவம் இல்லை. முழிச்சுன்றதுக்கப்புறம் நான் முழிச்சுண்டு நான் இவ்வளோ நேரம் தூங்கினேன், சுகமகம் அஸ்வாப்சம். அப்போ அவர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வாக்கியத்தையே சொல்கிறேன், அது யாரோ பெரியவா சொன்னதுனால சொல்கிறேன், நிஜமாகவே அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? தூங்கும்போது இல்லை, திரும்பி அவன் உண்டானான்னு வச்சுட்டா என்ன அப்படின்னாரு. நியாயம் தானே. ஏன்னா தூங்கும்போது தான் இருந்ததுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பக்கத்தில் இருக்குவானா அவள் இருக்கான்றது என்ன? அவர் அந்த மாதிரி கேட்டார். தூங்கும்போது நிஜமாக நம்ம இருக்கோம், நான் இருக்கேன். அது எப்படி வந்ததுன்னா, இந்த அஜாதசத்ரு பிராமணத்தை பற்றி பேசும்போது வந்தது. அவர் தூங்கிட்டார். இவர் அந்த ராஜா போய் எழுப்புறார். ராஜா போய் எழுப்பினவொடனே ஏந்து வந்தான். அப்போ அஜாதசத்ரு அந்த பாலாகி கிட்ட கேட்குறார், இவன் எங்கே இருந்தான், எப்படி வந்தான்? அப்போ அந்த ஜீவனானவன் தூங்கும்பொழுது என்ன இருக்குது, இந்த காரண சரீரத்தை சொல்ல வந்திருக்கும்போது. அப்போ அவர் கேட்டார், தூங்கும்போது நிஜமாகவே நம்ம இருக்கோன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? இப்போ நான் கேட்டேன், இப்போ அவரோட நான் பேசுங்கிறது இதில் மைசூரில் இருக்கும்போது பேசினேன். நான் கேட்டேன், நேற்று நீங்கள் சென்னையில் இருந்தேடான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னார். என்ன ப்ரூஃப்னா, நான் இங்கே தான் இருந்தேன். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கல், ஒரு இடத்துல இல்லைன்னு வரும்போது உங்களுக்கு அனுபவம் இருக்குது. நான் மைசூரில் தான் இருந்தேன், சென்னையில் இல்லை அப்படின்னு அனுபவம் இருக்கும் இல்லையோ? தூங்கி எழுந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், நான் இல்லை, நேற்று ராத்திரி 10லேருந்து இன்றைக்கி காத்தால வரைக்கும் நான் இல்லாமல் போயிட்டேன், திரும்பி காத்தால 6 மணிக்கு உண்டானேன்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்களா? எல்லாரோட அனுபவம் எப்படி இருக்குது? நான் சம்ஸ்கிருதத்தில் சுகமகம் அஸ்வாசம்னா உங்களுக்கு கோபம் வருது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் தூங்கியிருந்தேன், ஐ வாஸ் ஸ்லீப்பிங்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் இல்லாமல் ஐ வாஸ் ஸ்லீப்பிங்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கிற மனுஷன் தானே தூங்க முடியும், இல்லாத மனுஷன் ஒரு செயல். ஸ்லீப்ன்றதை விட்டுருவோம், அது ஒரு வேர்ப். அது ஒரு செயல்னு ஒன்று இருக்கணும்னா இருக்கிற மனுஷன் தானே செயல் பண்ண முடியும், இல்லாத ஆள் எப்படி செயல் பண்ண முடியும்? அப்போ உங்களுடைய அனுபவமே சொல்கிறது, நான் இருக்கேன், நான் இருந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன். யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறார். சாஸ்திரம் படிக்காத வாழ்லாம் கூட சின்ன குழந்தையிலே நான் தூங்கியிருந்தேன், ஏன் பார்க்கல, ஏன் வரல, நான் தூங்கிட்டேன், நான் அதனால் வரலை, நான் இல்லாமல் போயிட்டேன்னு யாருக்குமே சொல்லலை. இப்போ அந்த ஊரில் இருந்தேன்னா அந்த ஊரில் இல்லைன்றது நிச்சயமாக தெரிகிறது. அதனால் இல்லாமல் போகிறதுக்கும் இருந்து அறியாமல் போகிறதுக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்குது. அந்த அறியாமை தான் இவா காரண சரீரம்னு சொல்கிறது. அஜ்ஞானம் காரணம், சாட்சி. இந்த அஜ்ஞானம் காரணம்னா அஜ்ஞானம் ஏன் காரணம்னு கேள்வி வந்ததுன்னா இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. சுருக்கமாக சொல்லிட்டார் ஆச்சாரியால் பொறுத்தவரைக்கும். நம்ம ஏதோ சரி அஜ்ஞானம் காரணம் சாட்சி போத சேஷம் பாராயணம் பண்ணும்போது கடகடன் இன்றைக்கி 10 பிரகரணம் முடிக்கணும், அடுத்த வாரத்துக்குள்ளே முடிச்சா இனிமேல் எல்லா பிரகரணமும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணி போனால் வேகமாக போய்ட்டு வந்து. ஆனால் அஜ்ஞானம் காரணம்
கிமர்த்தம்னு ஒருத்தர் கேட்டார்னா அப்போது நம்ம மாட்டிப்போம். அப்போ வந்து அஜாதசத்ரு பிராமண வரைக்கும் போயிட்டு வரணும் அங்கேருந்து. சரி, அஜ்ஞானம் காரணம் சாட்சி போதக தேஷாம் விபாசக போதாபாசோ புத்திகத கர்த்தா சியாத் புண்ணிய பாபயோ. சரி, இதெல்லாம் தியரட்டிக்கலாக இருக்குது. ஆனால் நம்ம இப்படி அனுபவிக்கிறோம். நான் இதை செய்கிறேன், நான் கர்த்தா போக்தான் தானே அனுபவிக்கிறோம். அது யாரப்பா அப்படின்னு கேட்டால் சொல்கிறார் போதாபாச. ஆபாசம், ஆபாசனா பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். இந்த அறிவினுடைய ஆபாசம் இருக்கே, தோற்றம் இருக்கே, அது புத்திகத ஆபாசக. புத்தியில் அறிவினுடைய தோற்றம், அறிவுனா பிரம்மம், சைத்தன்யம். சைத்தன்யத்தினுடைய தோற்றமானது, ரிஃப்ளெக்ஷன் ஆனது புத்தியில் இருக்கக்கூடியது, அதுதான் கர்த்தா. போதாபாசக. அங்கே வந்து சிதாபாசன்னு பஞ்சதசியில் சொல்கிறாரோ இல்லையோ, அவர் தான் போதாபாசக புத்திகத கர்த்தா சியாத். அவர் தான் கர்த்தாவாகணும். புண்ணிய பாபயோகோ. எதுக்கு கர்த்தா? புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் அவர் தான் கர்த்தா. கர்த்தான்னு சொன்னதுனாலே அவர் தான் போக்தான்னு சொல்லாமலே வந்தாச்சு. யார் கர்த்தாவோ அவர் தான் போக்தா. புண்ணிய பாபத்துக்கு கர்த்தான்னா சுகதுக்கத்துக்கு போக்தா, அப்படியே எடுத்துக்கலாம். ச ஏவ சம்சரே கர்மவசாத் லோகத்வயே சதா. அவர் தான் சம்சரே, அவர் தான் சம்சாரத்தில் உழலுகிறார். கர்மவசாத், தன் பண்ண கர்மாவனால், புண்ணிய பாப கர்மாவனால் சம்சாரத்தில் சுற்றின்னு இருக்கார். லோகத்வயே, இந்த உலகம், இஹ அமுத்திர. லோகத்வயம், மூவுலகுன்னு சொன்னோன்னா பூர் புவ சுவகன்னு சொல்லுவோம். சப்தலோகன்னா பூலேருந்து சத்திய வரைக்கும் சொல்லுவோம். லோகத்வயம்னா இஹ அமுத்திரன்னு எடுத்துக்கணும். லோகத்வய இங்கே அடுத்த பிறவியில். போதாபாசாத் சுத்த போதம் விவிச்சாத் அதியத்னதா. அவ்வளோதான். சரி, இப்போ விஷயம் என்ன? இப்படிலாம் இருக்குது. ஆனால் எனக்கோ தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சுத்தமான போதத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன சுத்தம்னா, உபாதி சம்பந்தம் தான் மலம். உபாதி சம்பந்தம் இல்லாதது சுத்தம். போதாபாசாது, போதாபாசம் இருக்கோ, இந்த சிதாபாசம், இந்த ஜீவன் இருக்கானே, அவனிடத்திலிருந்து விவிச்சியா, பிரித்து தெரிஞ்சுக்கணும். எதை? அந்த சுத்த போதத்தை. ஜீவனுடைய பிரதிபலனம், அவனுடைய தோற்றம் அந்த இடத்துல இருக்குது. சைத்தன்யத்தினுடைய பிரதிபலனம் அந்த இடத்துல புத்தியில் தோன்றது, அதுக்கு ஜீவன்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் அதிலிருந்து இதை பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சுத்த போதம் விவிச்சியா. அவ்வளோ எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதியத்னதக. இதுக்கு தான் நம்ம பண்ணக்கூடியதான எல்லா பிரயத்தனமும், எல்லா பிரயத்தனம் மனுஷனாக பிறந்தவன் பண்ணக்கூடியதான எல்லா பிரயத்தனமும் இதுக்காக இருந்தாலும் அந்த ஜன்மா சபலம். இதை தவிர வேறு எதுக்காக பிரயத்தனம் பண்ணாலும் அந்த ஜன்மா வீணாக போனதாக கணக்கு. அதியத்னதக. கர்மாவிலேருந்து நித்திய நைமித்திக கர்மாலேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா பண்ணி, அப்புறம் சாதன சதுஷ்டி உபாசனையை பண்ணி சாதன சதுஷ்டி சம்பத்தி கொண்டு வந்து, அப்புறம் குரு கிட்ட போய் அதீஹி பகவோ பிரம்மன்னு கேட்டு அவருக்கு சேவை பண்ணி, அவருக்கு சொல்ல வேதாந்த சரவணம் தாத்பரியத்தோடு தெரிஞ்சுட்டு அப்புறம் மனனம் பண்ண வேண்டியது, அப்புறம் நிதித்தியாசனம். இது எல்லாம் நம்ம பண்ணலாம், பண்ணி ஆகணும். அப்போ தான் இது தெரிஞ்சுக்க முடியும். அதான் அதியத்னதக. அவ்வளோ சுலபமாக வராது. எனக்கு புரியலேன்னா நிறைய வேண்டிய அளவு பிரயத்னம் பண்ணலன்னு அர்த்தம். பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஜாகரஸ்வப்னயோரேவ போதாபாச விடம்பனா. இந்த சிதாபாசம் சொன்னீங்களே, எனக்கு வந்து அது இன்னும் தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஜாகிர ஸ்வப்னயோரேவ, இந்த ஜாகிரத்து சொப்னம் இருக்கோ இல்லையோ, இந்த சாட்சியோட ஸ்வரூபத்தை சொல்லிட்டு வர்றார். ஜாகிர ஸ்வப்னயோரேவ போதாபாச விடம்பனா. அந்த போதாபாசம், இந்த ஜீவன் பண்ணக்கூடிய ஆட்டமெல்லாம் எங்கே? ஜாகிரத்துலேயும் சொப்னத்துலேயும். சுத்தவுது தல்லையே போதக சுத்தோ ஜாட்யம் பிரகாஷே. தூங்கும்பொழுது அந்த புத்தியானது அதுவும் ஒடுங்கி போச்சு. தல்லையே போதக சுத்தக ஜாட்யம் பிரகாஷே. அப்போ என்ன பண்ணுறதுன்னா,